வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கூட 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். கடுகு பொரிய தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 2 கருவேப்பிலை, இப்போது இதில் வெட்டி வச்ச ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்குது. அந்த 20 சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு தேவையான புளிப்பு நம்ம சேர்க்குற தக்காளியிலேருந்து தான். தனியாக புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால நல்ல பெரிய தக்காளியாக நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கி வரட்டும். தக்காளி பகுதி வதங்கையிலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பிஞ்சு முருங்கைக்காவை எடுத்துக்கோங்க. டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். முருங்கைக்காயோடு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து இந்த முருங்கைக்காய் நல்லா வதங்கட்டும். அப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இது கூட இந்த முருங்கைக்காவும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் இந்த ஆவியிலே இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு தொக்காக தான் வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடியை சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறோம். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல நிறச்சி சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் பொடி இல்லாதவங்க குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். அடுப்பை ஃப்ளேம் குறைச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம தொக்கு மாதிரி தான் எடுக்க போகிறோம். இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கான தண்ணி நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட அந்த முருங்கைக்காய் சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு தான் இந்த அளவு தண்ணி போதும். இதை நம்ம மூடி போட்டு இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் நல்லா வெந்து நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் இதில் பிரிஞ்சு வந்துட்டால் தொக்கு ரெடி. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.